வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். பிரதமரிடம் முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகள் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்து புதிய பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் அவரிடம் முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடர்கள் என்று அறிவித்து என்டிஆர்எஃப்பிலிருந்து உரிய நிவாரண நிதி வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறார். பிரதமர் மோடியிடம் தமிழக நலனை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னென்ன கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் முன்வைத்தார் என்ற பட்டியலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியிடம் தமிழக நலனை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பிரதமரிடம் முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, தூத்துக்குடி, வேலூர் விமான நிலைய விரிவாக்க மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதே போல என்டிஆர்எஃப் நிதி இப்ப இந்த சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவை தமிழ்நாட்டிலிருந்து வேணும்னு கேட்டிருக்காரு. மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்காரு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணியினை 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பினை விரைந்து வழங்கிட வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக செயல்படுத்தி வரும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இருவழி சாலையாக மாற்றப்படுகிற நெடுஞ்சாலைகளுக்கு சுங்க கட்டணம், இந்த டோல்கேட் வசூலிக்கிறாங்க, அதுல இருந்து ரிலாக்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எஸ்எம்இ, இந்த குறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு பெல் நிறுவனம் அதிக அளவில் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்க வேண்டும். அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அங்க திருச்சியில செயல்படுது. அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கொடுத்தா உள்ளூர் பயனாளிகள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் இன்று பேசும்போதே மேடையில சொல்லியிருந்தாரு. இதை தற்போது ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.